ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வச்சு ஒரு லட்டு செய்யலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அரை மணி நேரமே அதிகம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து இதே நெய்லையே தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் நெய்யில் வறுக்க போகிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் பூ இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பூ வறுக்கும்போது இவ்வளோ நெய் தேவையில்லைங்க, எல்லா நெய்யும் அந்த தேங்காய் பூவே இழுத்துக்கும். அதனால் இந்த பேனில் இருக்க நெய்யை ஒரு குட்டி பவுலில் மாற்றிட்டு தேங்காய் பூவை வறுத்து ஒரு பவுலில் அகைன் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த தேங்காய் சங்க்ஸை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். அப்புறமா இதில் நம்ம அவல் வறுக்க போகிறோம். அவல் வறுக்க இவ்வளோ நெய் தேவையில்லைங்க, இந்த நெய்யை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது இந்த பேனில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா மொறுன்னு ஆகுற அளவுக்கு நம்ம வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது நம்ம உடச்சி பார்த்தா நல்லா உடையணுங்க. அந்த அளவுக்கு வறுத்தா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்லா பொடியாக அரைக்க வரும். இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த அவல் அப்புறம் முந்திரி பருப்பு வறுத்தோம்ல, அதுலேருந்து ஒரு பாதி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முழுசாக தேவையில்லைன்னு நினச்சா எல்லா முந்திரி பருப்பையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காயும் அப்படி தான் நான் பாதி சேர்க்குறேன். உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து இது நல்லா நான் கோர்ஸாக தான் அரைக்க போகிறேங்க. உங்களுக்கு வேணால் ஃபைன் பவுடராக கூட அரைச்சிக்கலாம். நான் இப்படி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம மிச்சம் வச்சுருந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு வாட்டி நம்ம அந்த பவுலில் முந்திரி பருப்புலாம் வச்சுருந்தால் அந்த பவுல்லையும் ஒரு வாட்டி இந்த மிக்சரை போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டால் நெய்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம்ல நெய், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த ஷேப் பிடிக்க வரலன்னா, லட்டு ஷேப் வரலன்னா இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இந்த லட்டு ஷேப் பிடிக்க வரும். நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க. அப்போ தான் லட்டு உதிராமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே மாவு மாதிரி உடஞ்சி உதிர்த்துடும். அதனால் நல்லா அழுத்தி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக. இந்த நடுவில் தேங்காய் முந்திரி பருப்புலாம் வாயில் கடி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.